அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, கால் பாத அழுத்த முறை சிகிச்சை. இந்த கால் பாத அழுத்த முறை சிகிச்சையானது இன்றைய காலகட்டத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி. நம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான கால் பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக உள்ளுறுப்புகள் தூண்டப்படுகிறது. இதனால் கால் பாதத்தில் உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய அனைத்து புள்ளிகளும் தூண்டப்படுகிறது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம காலில் வந்து நிறைய நரம்பு இணைப்புகள் நிறைய இருக்கு. உடல் உள்ள நரம்பு இணைப்புகள், அதே மாதிரி பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய் இணைப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல தசை மண்டலத்துக்கு தொடர்புடைய பாயிண்ட்டும் அதிகமா இருக்கு. அப்ப இங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக எந்தெந்த ஆர்கான்ல அழுத்தம் கொடுக்கணும், எந்த எண்டோக்ரின் கிளாண்ட்ல அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சரியான முறையில ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில அழுத்தம் கொடுத்து கால் பாதங்களில் தூண்டப்படுவதன் காரணமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிக்கும் தங்குதடை இல்லாமல் சென்றடைகிறது. இதன் மூலமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நச்சுப் பொருள்கள், கழிவுப் பொருட்கள், இறந்த செல்கள் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகிறது. மீண்டும் உடல் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது. இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்ப இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறுநீரகத்தில் கற்கள், சிறுநீரகத்துல ஸ்டோன் எப்படி உருவாகுது, அதான் முக்கியமா கால்சியம் வந்து நம்ம உடல்ல அதிகமா டெபாசிட் ஆகுற காரணத்தினாலும், இந்த தைராய்டு சுரப்பி அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகிறது காரணத்தினாலும் கால்சியத்தினுடைய அளவு அதிகமாகி சிறுநீரகத்தினுடைய பாதைகளில் அவை டெபாசிட் ஆகிடுது. அப்போ அந்த சிறுநீரக யூரின் போகிற வழியில் அந்த கற்கள் உருவாகும் போது அந்த யூரின் போது சிரமம் ஏற்பட்டு அதிக வலி உணர்வுகள் அதிகமாக ஏற்படும். இந்த கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வலி இருக்கும். வயிறு கலக்கிறாப்புல இருக்கும், வயிற்றுல கடுமையாக வலி இருக்கும், ஒரே இடத்துல வலி இருக்காது. ஒரு பகுதியில் வலி இருக்கும், ஒரு பக்கத்தில் வயிற்ற கலக்கும், இன்னொரு பகுதியில் வலி இருக்கும். அப்படியே அந்த வலி பேக்கு போயிடும். இந்த ஆம்பிளிகஸ் என்று சொல்லக்கூடிய தொப்புளுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த கிப் ஜாயிண்ட்லேருந்து உள்ள கடுமையான பேக் பெயின் இருக்கும். உட்கார முடியாது, படுக்க முடியாது, பயங்கரமான வலிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிறுநீரகத்தை கல்லுனால் உடல்ல அந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படும். நம்ம உடனடியாக போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா எந்த பகுதியில் கல் இருக்கு என்ன அப்படின்னு உடனே தெரிந்து கொள்ளலாம். இந்த அடிப்படையில் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இப்போ போட்டிருக்க பாருங்க, இது சிறுநீரகத்துடைய பாயிண்ட். அதுலேருந்து கீழே வந்துட்டோம் அப்படின்னா யூரினரி பிளாடர். அடிக்கடி சொல்றது இந்த மீடியல் மேலியல் உள்ள எலும்புகளுக்கு நேராக வரக்கூடிய இடத்துல இண்டிகேஷன் வரக்கூடிய யூரினரி பிளாடர். அப்போ நார்மலாக அந்த கிட்னி ஸ்டோன் உள்ள பார்த்தோம்னா அந்த கட்டவரலை வச்சு அப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டு வருவோம். அப்படியே வரும்போது அந்த ஸ்டோன் இருந்துச்சுன்னா கையில் வந்து அப்படியே கிளிக்கிறாப்புல ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும், அந்த அடிபடும், அந்த மாதிரி இருக்கும், உணர்வுகள் இருக்கும். இதில் ஆயிலை போட்டு அப்படியே மசாஜ் பண்ணி அப்படியே மெதுவாக கொண்டு வர இந்த பார்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஸ்டிக் இருக்கு நிறைய, இது மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு இதை நல்லா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படியே கொண்டு போவோம். இந்த ப்ரெஷரை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கற்கள் இருக்கும்போது அந்த இடத்துல வரும்போது கடுமையான வலிகள் இருக்கும். அன்பேரபிள் பெயின், தாங்க முடியாத ஒரு வலி வரும். அப்போ இண்டிகேஷன் பண்ணிட்டு அந்த இடத்துல கடுமையான ப்ரெஷரை நல்லா கொடுத்து அந்த தூள் தூளாக உடஞ்சிரும் அந்த கல். அப்போ ஒரு 10 சிட்டிங் 15 சிட்டிங் எத்தனை தேவைப்படுதோ அதை கொடுக்க யூரின் போகும்போது சின்ன சின்ன தூள்களாக அந்த கற்கள் வெளியேறதுக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டும் உதவும். அதே மாதிரி கடுமையான வலிகள் இருக்கும்போதும் நம்ம இந்த கொடுக்கறதுனால அந்த கல் ரூட்ல இருந்து கொஞ்சம் சைடில் போயிறதுக்கு வாய்ப்பு ஏற்பு உடனடியாக வலியை குறைப்பதற்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டும் பயன்படும். ஆக அதே போல இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி எடுத்துட்டு வர்றதுனால சிறுநீரக கற்கள் வந்து உருவாகாமல் பாதுகாப்பதற்கு நமக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் பயன்படும். ஏன்னா ஆரம்பத்திலே இந்த கால்சியம் சின்ன சின்னதா தேக்க நிலை அடையும் போது சிறுநீரகத்துல நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி அழுத்தம் கொடுக்கும்போது அவைகள் ஈஸியா வந்து யூரின் வழியா வெளியில வந்துடும். அதனால கடுமையான பாதிப்பு இருக்காது. ஏன்னா இந்த சிறுநீரகத்துல வந்து கால்சியம் அந்த கற்கள் 1 mm 2 mm 3 mm நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 13 14 15 வரைக்கும் போயிடுது. அப்ப கடுமையான வலிகள் ஏற்பட்டு பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ சிறுநீரகம் வந்து கிட்னி டேமேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அடிக்கடி சின்ன சின்ன கற்கள் உருவாவது எளிமையாக வெளியேறுவதற்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் நம்ம அற்புதமாக உதவும். ஆக இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் இந்த கால் பாத சிகிச்சையை வாரத்துக்கு ஒரு வீக்லி ஒன்ஸ் எடுத்து வருவதன் மூலம் சில பேர் மந்த்லி 2 வைஸ் எடுத்துகிட்டு வரலாம், எந்த டிசீஸ் இல்லாதவன். அப்போ என்ன ஆகும், காலில் உள்ள நரம்பு மண்டலம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், தசை மண்டலம் நல்லா வலுவடையும், இந்த பிளட் வெசல்ஸ் மண்டலம் நல்லா விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் ஆக்சிஜன் உடல்ல எல்லா பகுதியிலும் போறதுனால எங்கேயும் பிளாக்கேஜ் ஏற்படாது. ஏன்னா
உடலானது 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஃபுல்லா பிறந்ததுலேருந்து போயிட்டே இருக்கணும். அப்ப இரத்த குழாய்கள் நல்ல சுருக்க நிலை அடைந்து அங்கங்க இரத்த சர்க்கரை படிமங்கள் இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்பட்டதுனால வயதாவாக சீரான இரத்த ஓட்டம் போறது தடைப்பட்டு ஸ்லோவா போகும். அதனாலதான் உடல் சோர்வு, மதபதப்பு தன்மை, நடந்தா மூச்சு வாங்குறது, சில பேருக்கு பாத்தீங்கன்னா வயதான வந்து கூண் விழுந்துருது, நடக்க முடியாது, அவங்களால அவங்க வேலையை பார்த்துக்க முடியாது. இப்படி முதிர்வு தன்மை, வயது முதிர்வு ஏற்படும் போது உடல் ரீதியான பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. அப்ப நம்ம வயதான காலத்திலும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு 100% இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் உதவுது. அப்ப இந்த கிட்னி ஸ்டோனை வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்துல நம்ம ரிலீவ் பண்றதுக்கும் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் நமக்கு வந்து இந்த கால்பாத சிஸ்டம் அற்புதமாக நமக்கு உதவும். அது பாக்குறப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கிட்னி பாயிண்ட்லயே நல்லா ப்ரெஷர் கொடுப்போம். நல்லா கொடுக்கும்போது அந்த வலிகள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா எந்த இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கிட்னில இருக்காது. ஏன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவு பொருட்கள் எல்லாமே வெளியேற்றுவது பல்வேறு உறுப்புகள் இருந்தாலும் முக்கியமா வந்து கழிவு பொருட்களை வெளியேற்றி தூய்மையான ரத்தத்தை உடலுக்கு கொடுக்கக்கூடிய வேலை செய்யறது இந்த சிறுநீரகம். அதுல இருந்து வருகிற இந்த சிறுநீர் குழாயிலிருந்து வர்றதுதான் கீழே கனெக்டட் ஆகுது யூரினரி பிளாடர். இது வரைக்கும் நம்ம அழுத்தத்தை வந்து முறையான அடிப்படையில கொடுப்போம். இது கொடுக்கும்போது எங்க சர்க்காகுது, எங்க வந்து அந்த தடைகள் ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு இண்டிகேஷனா பண்ண முடியும். பாக்குறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஏதோ ஒரு கட்டையை வச்சு பண்றாருன்னு. இதையும் முறையா படிச்சுட்டு முறையா கத்துக்கிட்டு பண்ணும்போது தான் எந்த தவறு இல்லாம நம்ம செய்வதற்கு எளிமையான ஒரு அமைப்பா இருக்கும் இது போல கொடுக்கறது. அப்ப நம்ம உடலை பாதுகாப்பதற்கு மெயினா பாத்தீங்கன்னா பிரெயின் பாயிண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல், தைராய்டு, பாராதைராய்டு, ஸ்டெமக்கு, பேங்க்ரியாஸ், கிட்னி, லார்ஜ் இன்டெஸ்டின், ஸ்மால் இன்டெஸ்டின், யூரினரி பிளாடர், தைராய்டு, பாராதைராய்டு பாயிண்ட், அதுக்கப்புறம் லங்ஸ் பாயிண்ட், இயர் பாயிண்ட், ஐ பாயிண்ட், கிட்னி பாயிண்ட், யூரினரி பிளாடர் பாயிண்ட், அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடியது கால் பிளாடர் பாயிண்ட், ஹார்ட் பாயிண்ட், ஸ்பிளீன் பாயிண்ட், சோலார் பிளக்ஸ் பாயிண்ட், இதெல்லாம் இதுல இருக்கு. அப்ப எல்லா பாயிண்டையும் அந்த கனெக்டட் பண்ணி நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதுனால அந்தந்த உறுப்புகள் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவும். அந்தந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள், கழிவு பொருள்கள்லாம் உடனடியாக வெளியேறுவதற்கும் கால்பாத சிகிச்சை அற்புதமாக உதவும். ஆக கால்பாதத்தை வீக்லி ஒன்ஸ், மந்த்லி 2 வைஸ் பண்ணும்போது அதிகமா அந்த கால்சியம் டெபாசிட் ஆகுறவங்களுக்கு சிறுநீரகத்துல கற்கள் தேக்க நிலை அடையாம எளிமையா வெளியேறுவதற்கு உதவும். ஏன்னா சிறுநீரக கல் வரும்போது பல பாதிப்புகள் இருக்கும். அப்ப கால்சியத்துடைய அளவு அதிகமாகும் போது அதை வெளியேற்றி நமக்கு அந்த தொந்தரவு இல்லாம பண்ணுவதற்கும் பயன்படும். சிறுநீரக கற்கள் இருக்கும்போது நம்ம இது மாதிரி ரிஃப்ளெக்ஸாலஜி முறையிலையும் அதோட சேர்த்து ஹோமியோபதியும் எடுத்து சிறப்பா பண்ணிட்டு வந்தாங்கன்னா எளிமையா கற்கள் உடஞ்சி வெளியேறுவதற்கு 100% நமக்கு உதவும், ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படும். இப்ப நம்ம சார் வந்து சொல்லுங்க சார், பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? என் பேர் சுரேஷ்குமார். ஆமா, நான் ஒரு பாஸ்டர். எனக்கு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டோன் கிட்னியில் கல் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அவசியப்பட்டேன். என்னால் வலி தாங்க முடியல. அப்போ நான் இங்கிலீஷ் மெடிசன் ஊசியெல்லாம் போட்டு ஒரு 10 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னால் தாங்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ண நான் 1.5 லட்ச ரூபா ஆகும் அப்படி சொல்லி ஒரு 7-8 டாக்டரை பார்த்தேன். அப்புறம் யதார்த்தமாக டாக்டருடைய அறிமுகப்பட்டு அப்புறம் டாக்டர் வந்து கேட்டேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உனக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறேன், அந்த கல் உங்களுக்கு வெளியேறும், அதாவது சாத்தியமான எனக்கு ஒரு இதாக இருந்தது. ஆனாலும் சொன்னார், நான் அந்த வலியை குறைக்கிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அவர் தொடர்ந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. கொடுக்கும்போது எனக்கு வலி குறைய ஆரம்பிச்சிது. ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு கல்லும் வெளியே வந்தது. ஆனால் டாக்டருங்க வந்து அது ஆப்ரேஷன் பண்ணால் தான் எடுக்கணும்னு சொல்லி இப்போ ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சிவிலியராக எனக்கு 16.3 இருந்தது. அதிகமான கல் சைஸு அளவு. அது இல்லாத கிட்னியை விட்டு வெளியே வந்து அந்த டியூப் வழியாக நின்றுச்சு. இது கிட்னிகள் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் சார் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க, எனக்கு ரொம்ப ஆறுதலாக பேசினார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வலி அந்த குறைஞ்சது, அதே நேரத்தில் அந்த கல்லும் எனக்கு வெளியே வந்தது. இன்னைக்கு 8 மாசமா இருக்கு, எனக்கு அந்த பெயின் இல்லை. அது ஒரு சந்தோஷம். அதுவும் இல்லாத எனக்கு இதை நம்ம கற்றுக்கினா என்ன சொல்லி எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு என்னென்னா நிறைய பேருக்கு நான் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருடைய பிரச்சனைக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன். சரி, வலி இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுறோம், அதே நேரத்தில் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் சார்கிட்ட சொல்லி கற்றுக்கங்கன்னு சொல்லி எளிமையாக எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ எனக்கு வர்றவங்க மக்கள்கிட்ட நான் வந்து அவங்களுக்கு ப்ரேயரும் பண்ணுறேன், அதே நேரத்தில் இதையும் நான் செய்கிறேன். நிறைய பேர் இது மூலிமா அவங்க கொஞ்சம் விடுதலை ஆகிறாங்க. எனக்கு என்னென்னா சார் கொடுத்த இது எனக்கும் அனுபவித்தேன், அதே நேரத்தில் இப்போ நிறைய பேர் அனுபவிக்கிறேன். இதை பார்த்த அத்தனை பேரும் வந்து
இதை நீங்களும் அனுபவிக்கணும். ஏன்னா மருந்து மாத்திரை நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதனால் நிறைய பாதிப்பு வருது. ஆனால் இது வந்து எந்த ஒரு மருந்தும் கிடையாது, எந்த ஒரு மருந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. ஈஸியான மெத்தடு இது. இவ்வளோ நாள் நம்ம தெரியாமல் இருந்தது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் இது இப்படி ஒரு நிகழ்ச்சி, இப்படி ஒரு ஒரு நம்ம சொல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு சந்தோஷப்படும். இவ்வளோ நாளுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுதான். நான் ஆரம்ப காலத்து 15 வருஷம் முன்னாடி தான் இது கல் ப்ராப்ளம். இதை நான் முன்னாடியே இதெல்லாம் பெற்றிருக்கலாமே. எல்லாரும் பார்க்குறவங்க இதை கற்றுக்கங்க, நீங்களும் சந்தோஷமாக வாழலாம் மருந்து மாத்திரை இல்லாமல். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி சார், நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க ரொம்ப தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா சார் பேர் வந்து சுரேஷ். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து 13.5 ஸ்டோன் வந்து கிட்னியில் இருந்தது. அவர் கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு பேக் பெயின் வந்து உடனடியாக அவர் சென்று ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தார். இப்போ 13.5 இருந்தோம்னா கடுமையான வலி இப்போ வரும்போது, அப்போ அவர் வந்து வர சொல்லி ஒரு 15 செட்டிங் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் அந்த ஸ்டோன் இருக்கக்கூடிய பார்ட்டில் அமைப்பில் நல்லா கடுமையாக இந்த ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வந்தோம். படிப்படியாக அந்த வலிகளும் குறைஞ்சிச்சு. படிப்படியாக வந்து சிறுநீரகத்தில் ஒரு 5 செட்டிக்கு அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் யூரின் போகும்போது பாருங்கள் இந்த கல் வரும், அதை ஒரு துணியை போட்டு கொண்டு வாங்க அப்படின்னும் ஒரு 2 தடவை கொண்டு வந்தார். சின்ன சின்ன கல் கொண்டு வந்தார். அது அப்போ உடஞ்சி தூளாக வந்து வெளியேறிடும். அப்போ எந்த அழிப்பு எப்படி இது வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுநீரகத்துடைய பார்ட்டில் வந்து கால்சியம் டெபாசிட் ஆகும்போது, அப்போ நம்ம வந்து நம்ம மெத்தடில் கையை வச்சு தடவி பார்ப்போம். இது மாதிரி கட்டைகளை வச்சு அந்த ரூட்டில் வந்து கடுமையாக நம்ம ப்ரெஷர் கொடுப்போம் அந்த கல் இருக்கிற இடத்துல. இது மாதிரி அப்போ கால்சியம் தானே அது உடஞ்சி தூளாகி கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போகும்போது வெளியேறிடும். இதுதான் இதனுடைய மெத்தட். அப்போ அந்த கற்கள் வெளியேற நம்மளுடைய பாதிப்புகள், வயிற்று வலி, பேக் பெயின், இது மாதிரி பிரச்சனை எல்லாம் அப்படியே வந்து ரிலீஃப் ஆயிடும். அது அதிகமாக பாதிப்பு ஏற்படும் போது ஃபீவர் கூட வந்துடும். ஆமாம், அவர் கூட அது வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி முறையாக ஒரு 15 செட்டிக்கு வந்து இந்த 13.5 கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஃப் ஆகி வந்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் அவர் ஃபாதராக இருக்கிறதுனால நம்ம டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு வந்து நடத்துகிறோம். அதில் அவர் சேர்ந்து இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியை வந்து நல்லா படிச்சுட்டு அங்கே அவருக்கு அவங்க வரக்கூடிய பிரேயருக்கு போகிற வர்றவங்களுக்குலாம் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டமோ அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் இப்போ சார் பண்ணிட்டு வர்றார். ஏன்னா இது வந்து ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவ முறை. எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு நோய் வருது அப்படின்னா நம்ம முறையாக டாக்டர்கிட்ட போய் அதை என்ன பிரச்சனை அறிந்து கொண்டு சிகிச்சை பெறும்போது எளிமையாக தீர்வு காணலாம். அது வரும்போது பல்வேறு மருத்துவ முறைகளுக்கு தீர்வு காண்பதுக்கு அதில் ரிஃப்ளெக்ஸாலஜி ஒன்று. இதனுடைய பெனிஃபிட் என்னென்னா, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க மாதத்துக்கு 2 வாட்டி பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்ல உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், நல்ல இயற்கையான தூக்கம் வரும், நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், தசை மண்டலம் ஃபங்க்ஷன் ஆகும், ரத்த ஓட்டம் சீராக உடலில் எல்லா போதும் சுறுசுறுப்பு தன்மையை கொடுக்கும். அப்போ இம்யூனிட்டி பவர் உடலில் அதிகரிக்கும். இது எல்லாத்துக்கும் இருக்குது. அப்படிங்கும் போதும் எளிமையாக அவங்களும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் வாரத்துக்கு 1 நாள், வாரத்துக்கு 2 நாள், இல்லை மாதத்துக்கு 2 நாள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்கன்னா உடல் வந்து நல்ல சுறுசுறுப்பு தன்மையாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் இயற்கையாக உருவாகி செயல்படுவதற்கு இது பயன்படும். அதே போல் மற்ற ஒரு 90%, 75% நோய்கள் வரும்போது மற்ற மருத்துவ முறையும் தேவை. அப்போ எடுக்கும்போது இதையும் சேர்த்து பண்ணும்போது அந்த நோய் விரைவில் குணமடைய உதவும். நம்ம அடிக்கடி சொல்றது, ஒரு நோய் வர்றதுக்கு அடிப்படை காரணம் நம்ம உடல்ல நச்சுப் பொருள்கள், கழிவுப் பொருள் தேக்க நிலை. அப்ப அந்த கழிவுப் பொருள், நச்சுப் பொருள் உடலை விட்டு வெளியேறும் போது அந்த உடலுடைய இயக்கம் சீராயிடும். இதுதான் காரணம். இதை வந்து நம்ம பயன்படுத்துவதற்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் அற்புதமா பயன்படும். அனைவரும் பயன்படுத்தி நலம் பெறலாம். நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சென்டர் வந்து சென்னை அண்ணா நகர்ல 30 ஆண்டுகளாக செயல்படுகிறது. மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, பக்கவாதம், சயாட்டிகா ப்ராப்ளம், அதே மாதிரி ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம், டயாபெட்டிஸ், இது போல பல்வேறு தூக்கமின்மை, மெமரி பவர் இன்க்ரீஸு, இப்படி பல்வேறு நோய்களுக்கும் நம்ம வந்து இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் அது மாதிரி இன்னைக்கு பல்வேறு பயிற்சிகள் இருக்குது. அதுபோல் டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி நல்லா பயிற்சி பெற்று சிறப்பான தகுதியான டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்புகிறோம். வந்து டிப்ளமா பயிற்சி ரிஃப்ளெக்ஸாலஜி கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நம்ம தொடர்பு கொள்ளலாம். நம்ம சென்டர் வந்து சென்னை அண்ணா நகரில் செயல்படுகிறது. டாக்டர் ரவிச்சந்திரன், 9446411062. இது ஒரு நம்பரு. 8825554847. தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கு அணுகவும். இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி இயற்கை சார்ந்த மருத்துவ முறை எடுக்க விரும்புவங்களும் வரலாம். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நம்ம இடத்துல கொடுக்குறோம். கப்பிங் தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கிறிஸ்டல் தெரப்பி கொடுக்குறோம். வர்மா மசாஜ் தெரப்பி கொடுக்குறோம். அதனால அனைத்து நோய்களுக்கும் பக்க விளைவு இல்லாத இயற்கை சார்ந்த மருத்துவ முறையிலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோம்.
ட்ரீட்மெண்ட் எடுக்க விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.